ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி காலையில் நேரத்திலே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி வைக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சிட்ருக்கோம். 5:30 அடுப்பத்தை வச்சாச்சு. ஷியாமாவோட அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு, ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறாரு. இப்போ அப்படியே ஒருத்தராக அடுப்பு எரிச்சு விட்டுட்ருக்கோம். பொங்கல் ரெடி ஆயிரும், 6 மணிக்குள்ளே ஆயிரும். பொங்கி வர்றதுக்கு ஆச்சு. 2 பொங்கல் வைக்கிறோம். ஒன்று வெள்ளை பொங்கல், ஒன்று சர்க்கரை பொங்கல், 2 தான். அந்த பக்கம் 2ம் ஒரு கிலோ. இது 1.25 கிலோ, அது 1 கிலோ. சர்க்கரை பொங்கல் 1.25 கிலோ, சாதா பொங்கல் 1 கிலோ வைக்கிறோம். இந்த பொங்கல் பொங்கி வந்துடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அப்போ ஒருத்தரை சாமி விட்டுட்டு அரிசி போட்டோம். இந்த அர்ஜுன் அப்பா போட்டுட்டாரு, சந்திரக்காவும் போட்டாங்க. அப்படியே ஒருத்தர் சூரிய அப்பாவும் அரிசி போட்டாச்சு, போட்டுட்டாரு. ஷியாமா அவங்க அப்பா போடுறாரு, போட்டுட்டாங்க. அன்ஷா அப்பாவும் போட்டுறாரு. இப்போ எல்லோரும் போட்டாச்சு, நானும் போட்டுட்டேன். அரிசி போட்டுட்டு இந்த பொங்கல் வெள்ளை பொங்கலும் பொங்கிடுச்சு. பொங்கி வந்தாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கி வந்தாச்சு. இந்த வருஷம் நல்லபடியாக அமையட்டும், எல்லாருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கட்டும். பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்திருக்கு. இனி அரிசியெல்லாம் போட்டுட்டு பொங்கல்லாம் வேக வைக்க தொடங்கிட்டோம். அடுப்பு ரொம்ப வேகமாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் மெதுவாக இருங்கன்னு சொன்னாங்க. அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக அடி பிடிக்குன்னு சொல்லிவிட்டு அடுப்பு கம்மியாக்கிட்டோம். பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் வெள்ளை பொங்கல் ரெடி ஆயிரும். சர்க்கரை பொங்கலுக்கு தான் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். எங்கள் மக அச்சு வந்திருக்கா, மருமக வந்திருக்காரு, பேரன் எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த வருஷம் பொங்கல் அவங்க எங்களோட தான் கொண்டாடுறாங்க. கொஞ்சம் நேரம் கிளறிட்டு வந்தோம். அடுப்பு கம்மியாக்கிட்டு போதும் நிறுத்திடலான்னாங்க. இப்போ எரிக்கல, அடுப்பில் விட்டுட்டு அப்படியே தணல்லே இருக்கட்டுன்னு சொன்னாங்க. பார்த்தா கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 2 கரண்டி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கலக்கி விட்டுறலான்னு சொல்லிவிட்டு அந்த 2 கரண்டி தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி விட்டுட்டேன். இன்னும் ஒரு 2 தடவை கிளறி விட்டால் வெந்துடும். அப்போ ஒரு தடவை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளறி விட்டேன். இன்னும் ஒரு கூடி கிளறி விட்டால் இந்த பொங்கல் ரெடி ஆயிரும், வெள்ளை பொங்கல். அப்போ அச்சு நான் கொஞ்சம் நேரம் கிளறி விடுறேன்னு சொல்லிவிட்டு அவன் கொஞ்சம் நேரம் கிளறினான், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோன்னு. ஒரு 5 மினிட் ஆனால் வெள்ளை பொங்கலை இறக்கி வச்சிடலாம். ஆயிடுச்சு. நீ சர்க்கரை பொங்கலுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு சர்க்கரை போட்டுட்ருக்குறாங்க. சர்க்கரை பொங்கலுக்கு வெள்ளமெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க நேரத்துலையே. இப்போ அதையும் போட்டு கிளறிட்டுருக்காங்க. பத்மா தான் கிளறிட்டுருக்கா. இப்போ வெள்ளை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போய் சாமிகிட்ட வச்சுருந்தாங்கன்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் நான் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த மஞ்சள் கட்டி வச்சு இதெல்லாம் கரிஞ்சு போயிடுச்சு. அடுப்பு எரி அப்படி அதில் எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ அதை எடுத்துகிட்டு வேறு புது மஞ்சள் கட்டிக்கலான்னு சொன்னாங்கன்ட்டு வேறு மஞ்சள் கிழங்கு இருந்தது. அப்போ அதை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வச்சிட்டோம். கொஞ்சம் செய்யும்போது அதை வச்சா நல்லா புதுசாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. அப்போ பூவும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சுற்றி வச்சுக்கலான்னாங்க. அப்போ ஆனந்திக்கு பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அதையும் சேர்த்து சுற்றி கட்டி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை முடிச்சுட்டேன். பூ சுற்றிட்டு நீ சர்க்கரை பொங்கல் ரெடியான எடுத்து வச்சுக்கலாம். இது மாலை மாதிரி அப்படியே ரவுண்டாக சுற்றி வைக்க சொன்னாங்க. அப்போ அப்படியே சுற்றி வச்சுட்டேன். சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டிக்கலான்ட்டு இப்போ நெய் எடுத்து நெய் அப்படியே உருக்கணும். உறைஞ்சி போய் இருந்துச்சு பனிக்கு. அப்போ அதை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஆனந்திக்க உருக்கிட்டு நான் என்ன வைக்கிறேன்னாங்க. முந்திரியும் திராட்சையும் வறுத்து கொட்டலான்னு. ஏலக்காய் ஏற்கனவே பொடிச்சு வச்சுட்டோம். அப்போ முந்திரியும் திராட்சையும் தான் வறுத்துட்டு இதில் போடணும். அடுப்பு வேறு அமைஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் எரிச்சு விட்டுட்டு அப்போ வறுத்து எடுத்தாங்க. வறுத்துட்டு முந்திரி திராட்சை தான் வறுத்துட்ருக்காங்க. திராட்சையை வறுத்துட்டு இனிமேல் தான் முந்திரி வறுக்கணும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்க அக்கா தான் வறுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னான். அப்போ அதுக்குள்ளே ரெடி ஒரு போஸ்ட் கொடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி எடுத்துகிட்டு சரி இது எடுத்ததுக்கப்புறம் முந்திரி வறுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு திராட்சையை வறுத்து எடுத்துட்டோம். சந்திராக்கா தான் பை சொல்கிறாங்க. அங்கே சொல்ல அதை முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. வறுத்துட்டு சரி இது குட்டி கலர்னு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். அப்போ சாமிக்கு பூஜைக்கெல்லாம் அவங்கெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. மருமகனும் பேரனை எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஷியாமாங்கப்பா சதீஷ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. பூ
பூவும் வச்சுட்டாங்க. பொங்கல் சக்கரை பொங்கல் கொண்டு வந்து வச்சுட்டா சாமி கும்பிட்டுக்கலாம். மறுநாள் எங்கள் அப்பா வந்துட்டார். மறுநாள் உமாவும் தான் இன்னும் வரல. இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்குது. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. 2 பொங்கல் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சூர்யா இப்போ தான் வந்தான். லேட்டாகிடுச்சு. ஜிம்முக்கு போயிட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்தான். இப்போ அச்சுவும் சூர்யாவும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பேரக்குட்டி இருந்தான். அவனை ஒரு ஹாய் சொல்லடான்னு சொன்னோம். அவன் செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு அப்படியே ஹாய் சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ சதீஷ் தேங்காயெல்லாம் உடச்சிட்டாங்க. சாமி படக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். தேங்காய் உடச்சாச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நீங்கள் இப்படி சாமி விட்டுட்டா பூஜையை முடிச்சுக்கலாம். எல்லாம் வந்தாச்சு. கற்பூரம் கட்டினாங்கன்னா பூஜையை முடிச்சிடுவோம். பூஜை ஆரம்பிச்சிடுவோம். ஆயிடுச்சு. பூஜையும் முடிச்சிட்டோம். எல்லோரும் அப்படியே தீபாராதனை எடுத்துகிட்டு அப்படியே ஒருத்தர் தீபாராதனை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்களும் எடுத்துக்கலான்ட்டு தீபாராதனை எடுத்துட்டாங்க. உமா இன்னும் வரல, வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்களும் அப்படியே ஒருத்தராக தீபாராதனை எடுத்துகிட்டு அப்படிங்க பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புவோம். பொங்கல் கூட டிஃபனு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துடுச்சு. அப்போ எல்லோரும் இங்கே பிளேட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா தான் கிளம்புவோம். ஒருத்தரை நாங்களும் கும்பிட்டாச்சு. ஆயிடுச்சு 8 மணி ஆயிடுச்சு. 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக டைம் தெரியல. நேரத்தில் வந்ததுனால எல்லோரும் கும்பிட்டுட்டாங்க. நான் சாமி விட்டுட்டேன். நான் தீபாராதனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்றதுக்கு அப்படியே நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். எங்கள் மாமியாருக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வரணும். பிள்ளைங்கள சாப்பிடுங்க, நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு. உமா வந்துடுவான்னு நினைக்கிறேன். எல்லாம் சாப்பிட போகலான்னாங்க. சரி வாங்க அப்படி இல்லை சாப்பிட்டுக்கலான்ட்டு சரி வந்தோம். இதான் வந்துட்டாங்க. உமாவும் மிர்னாவும் வந்துட்டாங்க. அங்கே தான் லாஸ்ட்டு. எல்லோரும் வந்தாச்சு. பூஜை முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் வர்றாங்க. சரி சாமி கும்பிட்டுக்கங்கன்னு சதீஷ் கற்பூரம் எடுத்து வச்சிச்சு. போயிட்டு உமாவும் மிர்னாவும் சாமி விட்டுட்டு சரி வந்து சாப்பிடுவாங்கன்னு சொன்னப்போ அவங்களே சாமி விட்டுட்டாங்க. எல்லோரும் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் கிளம்புவோம். லஞ்சு தானே ரெடி பண்ணணும். சாப்பாடு எல்லாம் தான் வடை வாங்கிட்டு வந்திருக்கோம். மெது வடை, இட்லி, சேவையும் வெள்ளை சேவை, டீயும் வாங்கியிருக்கு. சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பணும். இப்போ நான் இப்போ தான் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நான் தான் கடைசியாக சாப்பிட்டுட்ருக்கிறேன். அத்தையும் இப்போ தான் சாப்பிட்றாங்க. அத்தையும் அச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டு அப்போ டீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு அத்தைக்கு சாப்பிடும்போது என்னமோ சொன்னப்போ சிரிப்பு வந்துடுச்சு. சிரிச்சிட்டு இருக்காங்க. சரோஜக்கா டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்படியே பேசிட்டேன். இப்போ நான் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்றேன். என்னமோ சொல்ல அப்படியே பேசிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் இந்த மாதிரி பேசிவிட்டு சரி நீ சாப்பிட்டுட்டு நீ இடத்துல வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு நீ ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி கிளம்ப வேண்டியது தான். எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆனால் அந்த சுடிதாருக்கு வர லேட்டு. அது கடைசியாக தான் வந்தா. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஷியாம் அப்பா எடுக்கிறாரு. நான் எங்களையும் எடுத்தாங்க. சதீஷ் தான் எங்களை எடுத்துகிட்ருக்கு. குட்டி பையன் நிற்க மாட்டேன்னுட்டான். வீடியோக்கு நிற்க மாட்டேன். இப்போ அங்கேயும் ஓடிட்டுருக்கா. வச்சு அந்த பக்கம் போயிட்டா. அப்போ சுனிதாவும் அவங்களும் எல்லாம் நின்றுட்டுருந்தோம். இன்னும் ஓடி வந்து நின்றுட்டான் பக்கத்தில். அன்றைக்கி கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தாச்சு. இனி சாமிக்கு தேங்காயை உடச்சிட்டு
கிளம்பிடுவோம். சூர்யா தான் உடைப்பான், அதை உடைச்சிட்டாங்க. பாய்.